ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே ஆயிடுச்சுன்னா நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பி தமிழ் ஸ்கூலுக்கு போய் என் பொண்ணை ட்ராப் பண்ண போவோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய டாப் சீக்ரெட் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, தமிழ் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போய் என் பொண்ணு மட்டும் தான் தமிழ் ஸ்கூலுக்கு போகிறா. அவளை போய் விட்டுட்டு அசம்பிளி முடிகிற வரைக்கும் இருந்து அட்டன் பண்ணிவிட்டு அவளை உள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் 1.5 hours டைம் இருந்தது. சரி, அந்த டைம் எதுக்கே வேஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து தீபாவளி ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு நானும் பையனும் ஹஸ்பண்டும் கிளம்பி ராஸ் போனோம். சரி, ராஸ் போனதும் நேராக நம்ம செக்ஷனுக்கு தான் போவாங்க, நமக்கு தான் ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா அப்பாவும் பையனும் நேராக பையன் செக்ஷனுக்கு ஓடியாச்சு. சரி, ஓகே, நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நேராக போயிட்டு அவனுக்கு போயிட்டு ஒரு 3 ஹூடி 2 டிஷர்ட்டு இஷ்டத்துக்கு எடுத்தாச்சு. ட்ராலியே ஃபுல் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறமாவது நம்ம செக்ஷனுக்கு வருவாங்க அப்படின்ட்டு பார்த்தா நான் சுபந்தாக்கு பார்க்குறேன், நீ போய் உனக்கு பார்த்துக்கோ அப்படின்ட்டேன். சரி, ஓகே, நம்ம போவோம் அப்படின்ட்டு பார்த்தா இது என்னங்க விண்டருக்கு வந்த சோதனை. இவ்வளோ பெரிய கடையில் கேர்ள்ஸ் செக்ஷன் ஃபுல்லாமே ஸ்வெட்டர், ஹுடி, ஸ்வெட் ஷர்ட் எல்லாமே விண்டர் கிளாத்தாக இருந்தால் எங்கள் தீபாவளிக்கு ஒரு ஸ்வெட்டரை வாங்கி அங்கே போட முடியும்? கட்டேசி வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எங்கள் அண்ணனுக்கு தெரியல. எல்லாமே இந்த மாதிரி ஸ்வெட்டராக தான் இருந்தது. சரி, ஓகே, இந்த கடைக்கு நமக்கு ஒரு ராசி இல்லை, நம்ம வேறு கடையை பார்ப்போம் அப்படின்ட்டு பொண்ணுக்கும் பையனுக்கும் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு கொடுத்த 1.5 hours முடிஞ்சிச்சு, வா போவோம் அப்படின்னாங்க. இன்னும் நான் எடுக்கவே இல்லைப்பா அப்படின்ட்டு எல்லா ஸ்வெட்டரையும் பார்த்துட்டு கட்டேசரிக்கு ஒன்றும் பண்ணாமல் வழக்கம் போல் விண்டோ ஷாப்பிங்காகவே போச்சு என்னுடைய ஷாப்பிங்கு. எல்லாம் முடிச்சுட்டு தமிழ் ஸ்கூலுக்கு போய் பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.